அவளோடு எதிர்பார்த்திருக்கும் கவிதை களம். இன்றைய கவிதை களத்தின் தலைப்பாக பக்தி எனும் பாசவலை என்ற தலைப்பிலே கவிஞர் பெருமக்கள் கவிதைகளை எழுதி வானொலியிலே வட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அனைவரையும் தமிழருவி கலையத்தின் சார்பிலே மற்றும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் நீலகண்ட தமிழன் ஐயா சார்பிலும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்றைய கவிதை களத்தை ஆரம்பித்து வைக்கின்றார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சென்னையிலிருந்து. பாருங்களம்மா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முகசுந்தரத்தின் தமிழ் வணக்கம். நைனே விஜயனையா வணக்கம், நலமா இருக்கீங்களா? ஆமாம் வணக்கம். நானும் நலமாக இருக்கிறேன். சசிகலா அம்மா வணக்கம், நலமா இருக்கீங்களா? வணக்கம் அம்மா, இருக்கிறோம் நலமாக. நானும் நலமாக இருக்கிறேன். இன்றைய தலைப்பு பக்தி எனும் பாசவலை. அன்பு, அர்ப்பணிப்பு, சரணாகதி, ஈடுபாடு, நல்லெண்ணம், மரியாதை, ஆன்மீக வழிபாடு. பற்று, பாசம், நம்பிக்கை கொண்டதே பக்தி, வணங்கி ஏற்றிட கிடைக்குமே இறை சக்தி. பற்று, பாசம், நம்பிக்கை கொண்டதே பக்தி, வணங்கி ஏற்றிட கிடைக்குமே இறை சக்தி. கடவுளை கணவனாக்கியது ஆண்டாளின் பக்தி, நரியை பரியாக்கியது மாணிக்கவாசகரின் பக்தி. பக்தியின் உச்சமாக தொண்டு செய்தனர் நாயன்மார்கள், ஆண்டவன் மீது பேரன்பு கொண்டனர் ஆழ்வார்கள். பாசுரங்களாகவும் சைவநெறி நூல்களாகவும் அன்பின் வெளிப்பாடாக பக்தி இலக்கியங்கள். பக்தியை சோதிக்க நிகழ்ந்தன அவதாரங்களும் திருவிளையாடல்களும். இன்றைய பக்தி வேஷமாக, விளம்பரமாக, ஆடம்பர வாழ்வில் அனைத்தும் அம்பலமாக கடவுளுக்கே காவல் தேவைப்படுகிறது. காசு இருப்பவனுக்கே தரிசனம் கிடைக்கிறது. கடவுளுக்கே காவல் தேவைப்படுகிறது, காசு இருப்பவனுக்கு மட்டுமே தரிசனம் கிடைக்கிறது. பக்தி என்ற பெயரில் பிரம்மாண்டம், சடங்குகளை மறந்து வீண் செலவுகள். பக்தி என்ற வலை விரித்தார்கள், அதில் சிக்கின அனைத்து பக்திமான்கள். பக்தி என்ற வலை விரித்தார்கள், அதில் சிக்கின அனைத்தும் பக்திமான்கள். பக்தி என்ற பாசவலை பணம் பறிக்கும் மாயவலை. பக்தி என்ற பாசவலை பணம் பறிக்கும் மோசவலை. உள்ள கோவிலில் உண்மையான அன்பு, கேட்காமலே எளியவர்களுக்கு கொடுக்கும் பண்பு. உள்ள கோவிலில் உண்மையான அன்பு, கேட்காமலே எளியவர்களுக்கு கொடுக்கும் பண்பு. அவரது மனதும் வயிறும் பெருமே நிறைவு, அங்கே பக்தி பெரும் உயர்வு, அங்கே பக்தி பெரும் உயர்வு. வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம், சென்னை. ஆமாம், அந்த அருமையான கவிதையோடு இணைந்திருந்தார் கவிஞர் சிவகாமி. பக்தி என்னும் பாசவலை என்ற தலைப்பிலே. ஆமாம், பக்தியால் எழுந்ததுதான் இந்த பாசுரங்களும் தேவார திருவாசகங்களும். பக்தியாக எழுந்ததுதான் அநேகமான இந்த புராணங்கள், இதிகாசங்கள் போன்றவை எல்லாம் பக்தியினால் எழுந்தவைதான். ஆனால் இப்போதெல்லாம் பக்தி எங்கே? பக்தி என்றது வேஷமாக போய்விட்டதே, பாசமாக இருக்கிறதா என்ற கேள்வியோடு முடித்திருந்தார். நன்றி அம்மா, மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம்.